நடிகைகள் என்னதான் நடிக்க வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருந்தாதானே மக்கள் கிட்ட எப்பவுமே நிலைக்கும். அப்படிதான் ஒவ்வொரு நடிகைகள் தங்களுடைய ஸ்கின் கேர் பிராண்ட்ஸை பெரிய அளவுல வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸ்கின் கேர் மட்டும் இல்ல, மேக்கப் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு சில பேர் அதுல தோல்வியும் பார்த்திருக்காங்க, ஒரு சில பேர் வெற்றியும் பார்க்காம தோல்வியும் பார்க்காம இருக்காங்க, ஒரு சில பேர் பெரும் வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க நடிகை அப்படிங்கிற பெற்ற பட்டத்தை விட பெருசாவே வாங்கியிருக்கிறாங்க. இதை பத்தின பல வீடியோக்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவங்களோட அந்த ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி அவங்களோட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸ்பெசிபிக்கா ஸ்கின் கேர் அந்த மேக்கப். ஏன்னா பல பேர் இப்ப ஸ்கின் கேர் பிராண்ட் ஓனா ஸ்டார்ட் பண்றதை என் கண்ணால பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன மாதிரிலாம் மூவ் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரியங்கா சோப்ரா. தமிழ்ல ஒரு படத்துல நடிச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா பாலிவுட்ல பல படங்கள் நடிச்சு பல சர்ச்சையில சிக்கி பிறகு இவ வேண்டே வேண்டாம் அப்படின்னு வெளியே துரத்திட்டாங்க அப்படிங்கறது தான் இப்ப வரைக்கும் நியூஸ். இப்ப ஹாலிவுட்ல பல படங்கள்ல நடிச்சு இப்ப மறுபடியும் வாரணாசியில ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பிரியங்கா சோப்ரா ஒரு மிட் ஆக்ட்ரஸா இருந்து ஒரு ஹைபேட் ஆக்ட்ரஸா இருந்து இன்னைக்கு இப்படி ஒரு ஆண்டர்பிரனர் அளவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய அனாமலை ஷாம்பு. அப்படி என்ன இந்த அனாமலை ஷாம்புல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட செலினா கோமஸோட ப்ராடக்ட்ஸை தாண்டி ஃபென்டி பியூட்டியோட ரிஹானாவோட ப்ராடக்ட்ஸை தாண்டி இவங்களோட ப்ராடக்ட் தான் 2வது இடம் உலக அளவுல. அப்படி இவங்க என்னெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆனா இதுல ஒரு வருத்தம் அளிக்கும் விஷயம் என்னன்னா, ஃபாரின்ல இருக்கிற பல பேர் இந்த அனாமலை ஷாம்பு வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இந்தியாவில அதோட விலை என்ன கேட்டீங்கன்னா 1000, 2000, 3000, இன்னும் 4000 வரைக்கும் போகுது கண்டிஷனரோட சேர்த்து வாங்கினா. அதனால இந்தியாவில வேலைக்கு ஆகல. ஸோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும் போது அதோட யூசஸ் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ அவங்களுடைய மதிப்புல வந்து போகும். ஆனா நம்ம இந்தியாவில கிட்டத்தட்ட ₹1 கூட கிட்டத்தட்ட 50 பைசா கூட ஷாம்பு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப 2000, 3000 ஷாம்பு எடுத்துட்டு வந்தா நம்மளால யூஸ் பண்ண முடியுமா? அதனால அனாமலை என்னதான் உலக அளவுல 2வது பிளேஸ் பிடிச்சாலும் நைகா, மிந்த்ரா போன்ற ஆப்புகள்ல பல பேர் இப்ப வாங்கிட்டு இருந்தாலும் இந்தியால இதை பல பேர் வாங்க மறுக்கிறாங்க. தீபிகா படுகோனோட இந்த 82E அப்படிங்கிற இந்த ஸ்கின் கேர் தான். இதை பத்தி நான் ஒரு வீடியோ முன்னாடி ஒரு 2-3 மாசம் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இவங்களோட ப்ராடக்ட் டோட்டலி டவுன்ஃபால். ஏன்னா இயற்கையில இருந்து நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி அதுக்கு 2000, 3000 ரூபாய் வச்சு யாருமே வாங்கல அப்படிங்கிற மாதிரி. இதை புரிஞ்சுக்கிட்ட தீபிகா படுகோன் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய ரெவன்யூ வந்து உங்களுக்கு சத்தியமா கிடைக்கல. பட் ரன்வீர் சிங்கும் இவங்களும் சேர்ந்து அந்த ப்ராடக்ட்ல காசு போட்டு இந்த மாதிரி 2 பேருக்குமே வந்து யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராடக்ட். இதையும் தாண்டி கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய்க்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதான் ஒரு பேச்சு போகுது. ஆனா உண்மை என்னன்னா, தீபிகா படுகோன் இப்ப வரைக்கும் அதை செயல்படுத்தல. அதனால உங்க ப்ராடக்ட்டுக்கு ரெவன்யூவே ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது நயன் ஸ்கின். நயன்தாராவோட இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். ஆரம்பத்துல இவங்க முன்னாடி வந்தப்ப உங்களோட ப்ராடக்ட் வாங்கவே பல பேர் யோசிச்சாங்க. ஏன்னா உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் அதுல வந்து பல யூசஸ் வந்து இருந்தாலும் பல பேர் அது 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விற்கிற ரீசன் என்ன? இதுல இன்கிரீடியன்ஸ் சரியா மென்ஷன் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஏமாறது பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர்ஸ். அவங்க கிட்ட வந்து கொடுத்து வந்து எதுவுமே வந்து ப்ரொமோஷன் நடக்கல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாராவும் பாத்தீங்கன்னா ஃபுல் மேக்கப் போட்டு ஸ்கின் கேர் ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது போன்ற பல விஷயங்கள் இதோடது டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம 2 பேரும் வந்து இந்த ப்ராடக்ட்டை எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிற மாதிரி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 400 ரூபாய் 600 ரூபாய் 300 ரூபாய் கூட சின்ன சின்ன பேக்கெட்டா விற்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மூவ். இதுல இருந்து பெரிய ரெவன்யூ இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இந்த ப்ராடக்ட்ல பெருசா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிராண்ட் மேல எப்படியாவது மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கீர்த்தி சனோன். தேரே இஷ்குமே படத்துல நீங்க பல பேர் வந்து பார்த்திருப்பீங்க. இவங்க வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் ஆக்ட்ரஸ் கூட. இவங்களுடைய நடிப்பு பெரும்பாலும் பேசப்பட்டாலும் இவங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி பல விமர்சனங்கள் பல சர்ச்சைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு லிப் பாம், இதுல என்ன மூடி ஒழுங்கா மூட மாட்டேங்குது, வாயில அப்படா சரியா அப்ப மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் போட்டு அடி நடிச்சாங்க கீர்த்தி சனோனை. ஆனா எப்பெல்லாம் இவங்களை பத்தி சர்ச்சை வருதோ, எந்த ரீல்லாம் இவங்களை பத்தி பேசலாமோ உடனே போய் கமெண்ட் பண்ணிடுவாங்க, நாங்க இந்த ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம், நாங்க இந்த ப்ராடக்ட்டை உடனே மாத்தி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி என்னென்ன நியூஸ் எல்லாம் அவங்களை பத்தி தப்பா வருதோ அதை அப்படியே பாசிட்டிவா மாத்தி அவங்களோட பேக்கேஜிங்ல இருந்து அந்த பேர்ல இருந்து அந்த ஃபார்முலால இருந்து பல விஷயங்கள் மாத்திரனால இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட 400 கோடி ப்ராஃபிட்டை பார்த்திருக்காங்க.
நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பல பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி, ஒரு 50 கோடி, ஒரு 20 கோடி ப்ராஃபிட் தான் இருந்துச்சு. ஒன்லி பிரியங்கா சோப்ரா உலக அளவுல 500 கோடி எடுத்தாங்க. பட் இந்தியால இருந்துகிட்டே ஒரு 200 கோடி ப்ராஃபிட் எடுக்கிறது வந்து அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அதுவும் கிருத்தி சனோன் ஒரே வருஷத்துல இதை பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ நெகட்டிவ்ஸ பாசிட்டிவா மாத்தினால அவங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது ஒன் அண்ட் ஒன்லி கத்ரினா கைஃபோட கே பியூட்டி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் தான். இவங்க என்ன மூவ் பண்ணாங்கன்னா, நமக்கு வந்த எந்த ப்ராடக்ட்ஸுமே என்ன மாதிரி ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு செட் ஆகாது. ஆனா கே பியூட்டி என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 விதமான ஷேட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஃப்ரம் லிப்ஸ்டிக் எல்லாமே. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க ஃபவுண்டேஷன் ஷேட்ல ஒரு வேரியேஷன் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தாலும் அதையும் வாங்கி பயன்படுத்துற ஒரு சில ஆட்களும் இருக்காங்க. கே பியூட்டியோட ரெவன்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆடி போயிடுவீங்க. கிட்டத்தட்ட 700 இருந்து 800 கோடி. அதாவது இவங்க படத்துல கூட அவங்க வாங்க மாட்டாங்க இவ்வளோ, ஆனா இன்னைக்கு அவங்க ப்ராடக்ட்ஸை வச்சு இவ்வளவு வாங்குறாங்க. நைக்கா, மிந்த்ரா, நீங்க எந்த ஆப்ல பார்த்தாலும் இன்னைக்கு கே பியூட்டி அவைலபிளா இருக்கும். ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் பிரைஸ்ல வந்து விற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதுல கே பியூட்டி சக்சஸ் ஆயிட்டே வராங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எந்த விதமான ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஆரம்பிச்சாலும் முதல்ல பிராண்டிங் பண்றது மிகவும் அவசியமான ஒண்ணு. அதுவும் இந்தியாவை போல பெருமக்கள் இருக்கிற இடத்துல பிராண்டிங் ஒழுங்கா பண்ணலன்னா ப்ராடக்ட் யார் தீபிகா படுகோனே வித்தாலும் ஓடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா மக்களுக்கும் சூட் ஆகிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேக்கப் நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மெயினா நீங்க ப்ரௌன் ஸ்கின்னுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாவே உங்க பிராண்டு வளர்ந்துடும். தேர்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களோட பிராண்டை நீங்களே ப்ரொமோஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ட்ரூவா இருங்க. மேக்கப்பை போட்டுட்டு டைலாக பேசிட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க.